ரெக்கார்ட் பண்ணி லூகாஸ் ரியேஜென்ட் லூகாஸ் டெஸ்ட் ஆக்சுவலி லூகாஸ் ரியேஜென்ட் இதான் போன கிளாஸ் நம்ம விட்டுட்டு போனது போன கிளாஸ்ல HCl and ZnCl2 the set of reagent called Lucas reagent whenever you see the alcohol that may be a primary secondary tertiary actually we use this test for differentiate that three alcohols எந்த தட்டு the primary secondary tertiary இந்த மூணு பேரையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இந்த ரியாக்ஷன் இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா the alcohol become what அப்படின்னா alkyl halide ஆல்கஹால் பிகம் வாட் அல்கைல் ஹாலைடு ஆல்கஹால் அல்கைல் ஹாலைடா மாறுது இது வந்து ஃபீனால் கிடையாது ஆல்கஹால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ ஸோ இந்த இடத்துல நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகுது இது எப்படி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னா if it is tertiary alcohol it will undergo immediately இந்த ரியாக்ஷனுக்குள்ள வேகமா போகும் அது என்ன ஆகும் ஒரு டர்பிடிட்டி மாதிரி திரியா ஃபார்ம் ஆயிடும் டர்பிடிட்டி இமீடியட் டர்பிடிட்டி ஒய் ஏன் ஃபார்ம் ஆகணும் பிகாஸ் டெர்சரி அல்கைல் ஹாலைடு இஸ் பல்கி இங்க பாரு CH3 இதை நோட் பண்ணாத நோட் பண்ணிக்கோ அன்னைக்கு நான் பெருசா சொல்லியிருக்க மாட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் டெப்தாகி போறேன் CH3 Cl இப்போ இந்த மாதிரி எல்லாமே மாறிட்டான் இது இப்படி ஆல்கஹால் இருக்கு டெர்சரி பியூட்டல் ஆல்கஹால் தே கேன் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட் அப்ப ஈஸியா என்ன ஆயிடுவான் மிஸ்பிள் ஆயிடுவான் ஒருத்தனோட ஒருத்தன் இன்டராக்ட் பண்ணுவான் அதனால மிக்ஸ் ஆயிருப்பான் கண்ணுக்கே தெரிய மாட்டான் தண்ணி மாதிரி கிளியரா இருப்பான் ஆனா whenever that tertiary alcohol involved Lucas test or Lucas reagent they become what அப்படின்னா immediate this compound the tertiary butyl chloride and இவங்கிட்ட இன்னொரு மாலிகுலை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு பெரிய அட்ராக்ஷன் கிடையாது அப்போ அந்த அட்ராக்ஷன் பெருசா இல்லைன்னா தனித்தனியா கிடப்பான் அதனாலதான் திரியா we got the turbidity right why it is immediate turbidity it follows SN1 reaction டக்குனு ஃபார்ம் ஆயிடும் கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும் அந்த வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடும் ஒரு அச்சு உட்கார்ந்து வெளியே போயிடும் கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும் CL பை அட்டாக் பண்ணும் சோ இந்த turbidity SN1 ஃபாலோ என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கேன்னு பாருங்க நோட் பண்ணுங்க லூகாஸ்ல டெர்சரி இமீடியட் டர்பிடிட்டி கொடுத்துரும் அட் ரூம் டெம்பரேச்சர் இமீடியட் டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும் ஒய் ஏன் டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகுது இமீடியட் டர்பிடிட்டி கொடுக்குது ஓகே ஒய் ஏன் டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகுது ஏன்னா ஃபார்ம் ஆன அல்கைல் ஹாலைடு இன்னொரு மாலிகுலோட பெரிய அட்ராக்ஷன் இருக்கா தட்ஸ் ஒய் இட் ஃபார்ம் டர்பிடிட்டி அடுத்த விஷயம் ஃபாஸ்டா போகுதுன்னு சொன்னேன் இல்லையா இது SN1 SN2 அப்படின்னா இது SN1 ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணும் அதையும் நோட் பண்ணிக்கோ இது SN1 ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணும் அதையும் நோட் பண்ணு இந்த ரெண்டு ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து செகண்டரி இட் டேக்ஸ் 5 minutes பிகாஸ் த கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி கம்பேர்டு டு டெர்சரி கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்மி ஃபார் செகண்டரி அதனால இட் டேக்ஸ் சம் டைம் இன் கேஸ் ஆஃப் பிரைமரி ரொம்ப கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி ரொம்ப லோ இருந்தாலும் ரியாக்ஷன் போகுதுன்னு வச்சுக்கோங்க ரியாக்ஷன் போகுது ஆனால் சின்ன மாலிகுல் பிரைமரி அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா மிசிபிள் ஆயிடலாம் கரைஞ்சி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதுல ஹைட்ரோபோபிக் ஏரியா பல்கி வேற பிரைமரியா இருக்குது அதுவும் பார்த்தோன்னா பிரைமரியில ரொம்ப பெரிய ஹைட்ரோ கார்பன்லாம் எடுத்தோம்னா ரொம்ப லென்த் அதிகமா இருக்கும் கரையாது ஸோ அவ்வளோ நம்ம போகல 12th லெவலுக்கு சின்னதா மாலிகுல்ஸ் தான் பேசுறோம் சரியா அது கொடுத்துருக்க மாலிகுல் தான் எனிவே இது நம்ம வந்து இயர் கொஸ்டின் பார்க்கும்போது ரிலேட்டடான கொஸ்டின் நிறைய பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபோக்கஸ்டா இருங்க அடுத்து ரியாக்ஷன் வித் பாஸ்பரஸ் ட்ரைஹைலைட் இங்க எல்லாமே வெரி வெல் இதெல்லாம் வெல்வர்ஸ்டா இருப்பீங்க என்ன அப்படின்னா ஞாபகம் இருக்கிறதா என்னென்ன யூஸ் பண்ணுவோம் ரியேஜன் ட்ரை புரோமைடு PCl3 PCl5 இந்த மாதிரி உட்கார வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏரியாவை எடுத்துக்க வேண்டியதான் இந்த ரியாக்ஷன்ஸ் தான் பழசு பார்த்தது தான் இங்க OHக்கு பதிலாக ஒரு Cl வந்து உங்களுக்கு உட்காரும் எங்க வந்து பாஸ்பரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் எங்க வந்து பாஸ்பனைல் குளோரைடு ஃபார்ம் ஆகும் அஸ் அ பை ப்ராடக்ட் போன சாப்டர்ல பார்த்தது அதெல்லாம் விட்டுட்டு அடுத்து வந்தீங்கன்னா இந்த சாப்டர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா எஸ் டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் டீஹைட்ரேஷன் நமக்கு தெரிஞ்ச டீஹைட்ரேஷன் என்ன நம்ம விளையாண்டுகிட்டு இருப்போம் சன்னு நம்ம தலைக்கு மேல ஒரு பெரிய டியூபை போட்டு மடக்குன்னு உறிஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த குளுக்கோஸ் கொடிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல டியூரிங் த சம்மர் டைம் ஸோ அந்த டீஹைட்ரேஷன் விச் மீன் வாட்டர் மாலிகுல் லீவ் ஆக போறான் அந்த பர்டிகுலர் ஏதோ ஒரு காம்பவுண்ட்ல இருந்து வாட்டர் மாலிகுல் லீவ் ஆக போறான் அந்த ப்ராசஸுக்கு பேரு என்ன அப்படின்னா டீஹைட்ரேஷன் வாட்டர் மாலிகுல் வெளியே போறான் அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் அப்ப வெளியே போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும்ல அதை சரி பண்ணும்ல சிம்பிளான லாஜிக் இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு நெகை இருக்கு நெகை வேணாம் அது வலிக்கும் ஏதாவது சம்திங் ஒரு சின்னதா ஒரு வந்து ஏதாவது சொல்லுமே ஐயோ ஒண்ணுமே கிடைக்க மாட்டேதுரா லைட்டா தோல் மேல இருந்து லைட்டா இப்படி தூக்கிட்டு இருக்கு என்ன பண்றேன் இந்த இடத்துக்கு வேணாம் இது ரொம்ப வலிக்கும் டேஞ்சர் தோல் இது இங்க ஏதோ ஒன்று லைட்டா தூக்கிட்டு இருக்கு அதை நான் பிச்சுட்டேன் இப்ப எடுத்த உடனே ஏதோ ஒண்ணு அது எடுத்ததுக்கான வடு இருக்கும் அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடும் கண்டினியூஸா அப்படியே கொஞ்சமா அது ஆறிடும் சிம்பிள் கான்செப்ட் அப்போ கண்டிப்பா ஒரு மாலிகுல்ல இருந்து ஒரு காம்பவுண்ட் வெளியே ஒரு ஃபார்ம் ஒரு என்ன சொல்றது ஒரு பர்டிகுலர் ஏரியா வெளியே போகுதுன்னா அங்க ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும்
அந்த இன்டர்மீடியேட் ஸ்டெபிலைஸ் பண்ண அந்த மாலிகுலே ஏதாவது பண்ணும். நான் இதை பிச்ச உடனே என் கையே தானே ஏதோ பண்ணுது திருப்பி அந்த இடத்துல வந்து அந்த செல்ஸ் எல்லாம் நியூ செல்ஸை கிரியேட் பண்ணுது. அந்த ஒரு சிம்பிள் கான்செப்ட் இது எல்லாத்துக்கும் இல்ல. லைட்டா எனக்கு இல்ல சார் எனக்கு நீங்க சொல்ல வரது எனக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத. அப்படியும் புரியல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கு புரிஞ்சுது. நவ் ஹியர் வி ஹாவ் ஆல்கஹால். முக்கியமான விஷயம் 10வது படிக்கும்போது நீங்க இதை பார்த்திருப்பீங்க. 10வது படிக்கும்போது டீஹைட்ரேஷன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். இது மட்டும் தான் இருக்கும் 10வது படிக்கும்போது. ஸோ இந்த இது 12th வரும்போது அதை அப்படியே கண்டினியூ பண்றான். இப்போ என்னன்னா ஆல்கஹால் இருக்கு அப்படின்னா இதுல வாட்டர் மாலிகுல வெளியே வெட்டி எடுக்கணும். வெளியே வெட்டி எடுக்கணும். உங்களுக்கு புக்ல பார்க்கும்போது எப்படி தான் கொடுத்துருப்பான் சிம்பிளா அழகா இந்த பிங்க் கலர்ல இருக்குல்ல ரெண்டும், இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து வெளியே போயிட்டான். வெளியே போனதுனால நமக்கு என்னாச்சு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிடுவான். அது உண்மை கிடையாது. தட்ஸ் அ ரியாக்ஷன். ரியாக்ஷன் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் தான். மெக்கானிசம் இஸ் எவ்ரிதிங். மெக்கானிசம் இஸ் எவ்ரிதிங். அப்ப மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத சொல்றா. டீஹைட்ரேஷன் கண்டிஷன் நல்லா கவனி ஆர்கே. டீஹைட்ரேஷன் கண்டிஷனை பார்த்துக்கோ. இந்த 443 சப்போஸ் இஃப் தே மென்ஷன்ட் 413 கெல்வின் இப்படி கொடுத்திருந்தா அது வேற ரியாக்ஷன் போகும். அதையும் பின்னாடி பார்ப்போம். ஈத்தர் ஃபார்மேஷன் நடக்கும் சரியா. இப்போ என்ன நடக்குதுங்க கண்டிஷன் சொல்லிட்டேன். ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கணும். H2SO4 ஆர் பாஸ்போரிக் ஆசிட் எடுத்துக்குவோம். H பிளஸ் கொடுக்கக்கூடிய சோர்ஸ் டெம்பரேச்சர் 443 கெல்வின். இந்த ப்ராடக்ட் வில் பி என்னன்னா ஈன். ஈன் ஞாபகம் வச்சுக்கோ ஈன். இப்போ மெக்கானிசம் பார்க்கலாம். மெக்கானிசம் பார்த்து வந்துடலாம். ஹியர் புரோட்டனேட்டட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டனேட்டட். ஒரு புரோட்டான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கும் டெஃபிஷியன் ஏன்னா ஆசிட் போடுறோம்ல HCl இல்ல வந்து பாஸ்போரிக் ஆசிட்டோ தே ஆர் என்ன வேலை அவனுக்கு சார் என்ன வேலை H பிளஸ் கொடுக்கறதாண்டா அவனுக்கு வேலை. அவன் H பிளஸ் கொடுப்பான். அந்த கொடுக்குற H பிளஸ் அப்படியே டெஃபிஷியண்டா வந்துகிட்டே இருப்பான். வரும்பொழுது அந்த ஆல்கஹால் இருக்கல அந்த ஆல்கஹாலை பார்த்தீங்கன்னா இங்க இந்த கார்பன் இருக்கா இந்த கார்பன் இருக்கா இந்த கார்பன்லாம் நார்மலா இருக்கும்போது இந்த ஆக்சிஜன் மட்டும் இந்த H பிளஸ்க்கு எப்படி தெரியும்னா கூமாப்பட்டி மாதிரி தெரியும். ஏங்க அப்படிங்கிற மாதிரி ரிச்சஸ்ட் ஏரியாவா தெரியும். எக்ஸாக்ட்லி நிறைய பேருக்கு புரியாது ஏதோ சொல்றானே அப்படின்ட்டு. எனிவே நத்திங். ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கிரீனிஷ் ஒரு நேச்சர் இருக்கிற ஒரு வில்லேஜ் அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ இங்க இந்த டெஃபிஷியன்ட்டுக்கு இந்த இடம் பயங்கர ரிச்சா தெரியும். அப்போ இந்த எலக்ட்ரான் போய் அவனை கேப்சர் பண்ணி தூக்கிடும். ஃபாஸ்ட் ஸ்டெப். ஆக்சுவலி திஸ் ஒன் இஸ் யூக்லிபிரியம். என்ன சொல்றது ஃபாஸ்டா வந்து டக்குன்னு புரோட்டனேட் ஆகலாம் டி புரோட்டனேட் ஆகலாம். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்வேர்ட்ல இந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். கைண்ட்லி ஃபாலோ திஸ் நேம். கைண்ட்லி எழுதி வச்சுக்கோ. ஏன்னா இந்த மாதிரி நேம்ஸ் வந்து இது வரைக்கும் பெருசா கொஸ்டின் கேட்டதே கிடையாது. புரோட்டனேட்டட் ஆல்கஹால் காமன் காமன் காமனான ஒரு இத்தைல் ஆக்சோனியம் அயான். இந்த நேம் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஆக்சோனியம் அயான். அதனால இந்த நேம் இப்ப எழுதி வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட் கோனா ஹேப்பன் நவ். ஆக்சுவலி வாட் என்ன ஒரு ஒரு சின்ன ஒரு குருவி வந்து ஒரு கூட்டுல வந்து முட்டை போட்டு வைக்கிறாங்க. அந்த முட்டை எல்லாம் கொஞ்சமா பெருசாகுது. ஐ மீன் முட்டை பெருசாகுது. சாரி சாரி சாரி. அதுல இருக்க குருவி எல்லாம் வெளியே வரா. அந்த குருவி எல்லாம் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. பெருசா ரெக்க முளைச்சா என்ன ஆயிடுவான். வென்னவர் அவன் ஸ்டேபிள்னு தெரிஞ்ச உடனே அவன் பறக்க ஆரம்பிச்சிருவான். இங்க இந்த H பிளஸ் உட்கார்ந்த உடனே பிகம் வாட்டர் மாலிகுல். ஐயோ நான் ஸ்டேபிள்டா நான் போறேன் அப்படின்ட்டு சும்மா போக மாட்டான். இங்க இருக்க எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டே போயிருவான். ஏன்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக எலக்ட்ரான் எடுத்துட்டு வெளியே போயிருவான். அப்போ எலக்ட்ரான் எடுத்துட்டு இவன் போயிட்டான். அப்ப இவனோட நிலைமை கவலைக்கிடம். பாசிட்டிவ் சார்ஜ் டெஃபிஷியன் கார்போகேட்டையான். யான் யான். அப்ப இந்த கார்போகேட்டையான் நியூட்ரலைஸ் பண்ண என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளான இவன் யூஸ் பண்ற வேர்டை பாருங்களேன். ஃபார்மேஷன் ஆஃப் ஈத்தீன் பை எலிமினேஷன் ஆஃப் புரோட்டான்ஸ். எலிமினேஷன் வார்த்தை இருக்குது. அப்போ ஏதாவது பேஸ் யூஸ் பண்ணுமாலாம் கேட்காதீங்க. ஜஸ்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி அந்த எலிமினேஷன் ஆஃப் புரோட்டான்ங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும் இந்த வார்த்தை. இது ரெண்டும் கிட்டத்தட்ட இந்த இதுல ஒரே மாதிரி தான் நடக்குது. அப்போ இங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஹைப்பர் கான்ஜுகேஷனே 100%. இங்க இருக்கவன் எலக்ட்ரானை கொடுத்துட்டு தென்பாண்டி சீமையிலே அப்படின்னு வெளியே போயிடுவான். இட்ஸ் லைக் H பிளஸ் மேன். H பிளஸ் வெளியே போயிட்டான். டீப்ரோட்டனேஷன் இங்க வந்துட்டான். அப்போ again என்ன ஆயிடுச்சு ஈத்தேன் ஃபார்ம் ஆச்சா. யாரா அந்த பய அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் அந்த பய. இந்த பிகினிங் இங்க H பிளஸ் ஒரு கேட்டலிஸ்டா பிஹேவ் பண்ணிருக்கான். நல்லா பாருங்க. இங்க என்ன டீஹைட்ரேஷன் சொல்லியிருக்கேன். வாட்டர் வெளியே போகுது. வாட்டர் வெளியே போச்சு. அதே மாதிரி H பிளஸ் கடைசியா வெளியே வந்துட்டான் பார். ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கான். அப்போ ஸ்டெப் 1 இஸ் ரிலீஸ்டு அண்ட் ஸ்டெப் 3 ஓகே யூக்லிபிரியம் ரைட் ஈத்தேன் ரிமூவ்டு. ஈத்தேன் இஸ் ரிமூவ்டு அசிட் இஸ் ஃபார்ம்டு. ஓகே அவ்வளவுதான் தூக்கிடுவாத. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபென்டாஸ்டிக் ஸ்டெப் ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸை மக்கள் கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கணும். இது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதுல முக்கியமான சில மெம்பர்ஸ் இருப்பான். ரெண்டு டீமா பிரிக்கிறோம். இந்த ரெண்டு டீமுக்குள்ள தான் வார் நடக்கும். இந்த ரெண்டு டீம்ல ஒரு சைடு
ஆல்டிஹைடு. இன்னொருத்தன் சிம்பிள் கீட்டோன், அசிட்டோன் எடுத்துக்கோ, சிம்பிள் கீட்டோன். இன்னொருத்தன் யாருன்னா ஆசிட். ஓகே. இப்ப இவங்களுக்குள்ள இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சேம் தான். இவங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சேம். ஒரு பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், அவ்வளவுதான். ஆக்சிடேஷனா பொதுவா என்னடா? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அவ்வளவுதான் கான்செப்ட். ஒரு பிரைமரி ஆல்கஹாலை நான் ஆசிடா மாத்துறேன், இல்ல ஆல்டிஹைடா மாத்துறேன். இந்த ஸ்டெப் எல்லாத்துக்கும் பேர் என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன். அவ்வளவுதான், சிம்பிள், வேற ஒண்ணும் இல்ல. இதை பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். வேற எது, எவ்வளோ பெரிய மாலிகுல கொடுக்கணும்டா, எவ்வளோ பெரிய மாலிகுல கொடுக்கணும்டா. அது எப்படி கொடுத்தாலும் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நம்ம அது ஈஸியா அதை என்ன சொல்றது டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ரியாக்ஷன் சைட் என்ன? இப்போ இதுதான் ரியாக்ஷன் சைட். இவ்வளோ பெருசு அதோட அல்கைல் குரூப்பை ஆட் பண்ணிருக்கான், அதோ பெரிய ரிங் எல்லாம் போட்டு எழுதியிருக்கான். உங்களுக்கு இந்த இடம் மட்டும்தான் ரியாக்ஷன் சைட், இது மட்டும் தான் மாறும் தெரிஞ்சா இதை மட்டும் மாத்தி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ நடந்து போகும்போது பின்னாடி கார்லாம் வெடிக்கும், டமால் டுமால், நீ ஹீரோ வாட்ட அப்படி நடந்து போக வேண்டியதான். ஸோ இதுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் சிம்பிளான விஷயம். ஏன் பசங்க இன்னும் திணறாங்க அப்படின்னா, they try to memorize each and every part. Whatever the alkyl group they provided in our book, they try to memorize everything. If they provided R here, அவன் என்ன பண்ணிடுறான், மெமரைஸ் பண்றான். ஆறு CH2OH ஆக்சிடேஷன் பண்ணா RCHO அப்படின்னு கிடைக்கணும், மெமரைஸ் பண்ணிட்டான். இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் என்ன பண்றான், இந்த ஆறுக்கு பதிலா நீ ஆறு ரமேஷ்னு வச்சாச்சு. ஆனா அவன் என்ன பண்ணிடுறான், இந்த மாதிரி ஒரு சைக்ளோ எக்ஸனை போட்டு அந்த இடத்துல ஒரு CH2 போட்டு ஒரு OH போட்டான். இப்போ நம்மளால எக்ஸாம் ஹாலில் போய் பார்க்கறான், ஐயோ இங்க ஆறு இருந்துச்சு, ஆறை காணுமே, வேற ஏதோ கொடுத்துருக்கானே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு திங்கிங்ல பயத்துல வேற எதையோ கிரிக்கி விட்டு வந்துடும், முடிஞ்சு போச்சு. ஆர்கானிக்ல ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், அது கிட்டத்தட்ட மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி தான், அப்ளை பண்றது தான். ஒரு விஷயம் கான்ஸ்டன்ட் இருக்குன்னா அந்த கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் தான். எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கும், பட் அதிகம் கிடையாது. ஆர்கானிக்ல தான் அதிக கான்செப்ட், அதிக எக்ஸப்ஷனல் கேஸ் எல்லாமே ஆர்கானிக்ல தான். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரொம்ப கம்மி, அப்படியே ஃபிக்ஸ்டு எல்லாமே. கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வருஷம் ஒரே பேட்டர்ல தான் கொஸ்டின் வரும். இன்ஆர்கானிக்கு கொஞ்சம் குழப்புவான். ஆர்கானிக் தான் இருக்கிறதுலே கடல் மாதிரி இருக்கும், கடல் மாதிரி கான்செப்ட். நாங்களாம் கிட்டத்தட்ட அது எவ்வளவோ கான்செப்ட் சொல்லுவாங்கடா, 2000 கான்செப்ட் 1800 கான்செப்ட் சொல்லுவாங்க மொத்தத்துக்கு. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பார்த்தோன்னா எண்ணி எடுத்தோம்னாலே 100க்குள்ள 200க்குள்ள கான்செப்ட், அதுக்குள்ள அது தாண்டி இருக்காது ஹையர் எஜுகேஷனுக்கு. அதனால ஆர்கானிக் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம ஃபார்முலான்னு ஒன்று சொல்லிடுவோம், ஆனா அதுல அல்கைலோ அரைலோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது சேஞ்ச் ஆகணும், ரியாக்ஷன் சைட் என்னன்னு கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, இப்போ ஆரம்பிப்போம், உள்ள வந்துருங்க. டீஹைட்ரோ டீஹைட்ரோஜனேஷன், ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணணும், இல்ல ஆக்சிஜனை ஆட் பண்ணணும். இது நார்மலான ஒரு ஐடியா, சரியா? இப்போ இந்த பாண்ட் பிரேக்கிங், இந்த பாண்ட் பிரேக்கிங்லாம் டசன்ட் மேட்டர், ஜஸ்ட் லீவ் இட். ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இந்த பாண்ட் வந்து கார்பன் கூட இருக்கான், இந்த பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், கோவலண்டா அவ்வளவு சீக்கிரம் உடையாது. ஆக்சிஜன் கூட இருக்க பாண்டை உடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம கிட்ட எப்பயுமே உண்டு, சரியா? இப்ப நேரா வருவோம். நான் சொன்ன இந்த ஒரு ஐடியாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரைமரி ஆல்கஹால் இருந்து ஆசிட் ஆர் ஆல்டிஹைடு, this is called oxidation. Secondary alcohol to ketone, this is called reduction. Sorry, this is also oxidation. இதுவே ஆப்போசிட்ல நடந்தா தட்ஸ் கால்ட் ரிடக்ஷன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன் அந்த ரியாக்ஷனை பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சாலே முடிஞ்சுது. இதை மட்டும் டப்புன்னு எழுதுவி. ஓகே, என்ன அதிசயமானால் உண்மை. நிசான், ஓ மை காட், நிசான் இன் அனுவர்சிங் மைக் கனெக்ட் ஆகல. நிசான் ஆர் யூ தேர்? இட்ஸ் a ரியல். உண்மையாடா? உண்மையை சொல்லு, நீதான் இருக்கியா? எஸ் சார். ஓ மை காட், அப்பா டேய். அட்டனன்ஸ் ரெண்டாவது மீட்டிங் ஆரம்பிச்சு ஒரு 5 6 நிமிஷத்துல எடுப்பேன், அதுக்கு முன்னாடி ஓடிடாத. அப்பதான் அட்டனன்ஸ் எடுப்பேன். ஓகே, நிசாந்த் வந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ். ஓகே. ஏய் நிசாந்த் சாதாரண ஆள் கிடையாதுடா, அவன் வாரியர்றா. எனிவே, ஹியர் இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்க கிளாஸுக்கு போவோம். நிசாந்த் வந்திருக்கான் இன்னைக்கு, சீஃப் கெஸ்ட். ஹியர் அப்போ ஆக்சிடேஷன் எது எதுவா மாறும், ரிடக்ஷன் எது எதுவா மாறும் ஒரு ஐடியா கொடுத்துட்டேன்னா போவான், கீழே போவான். வாங்க. இப்போ ஹியர் வி ஹாவ் ஒரு ஆல்கஹால், ஒரு யாரு, ஒரு பிரைமரியோ செகண்டரி அதெல்லாம் நீங்க பேசல. கொடுத்துருக்கத வச்சு பார்த்தா பிரைமரி ஆல்கா, பிரைமரி, ஏன்னா CS2 கூட இருக்கான்.
அப்போ ஹியர் வி ஹாவ் அ பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணா இட் பிகம் ஆல்டிகைடு. இங்க பார், எப்படி 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 இங்க பாருங்க 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 பாரு, பொறுமையாக கவுண்ட் பண்ணி காட்டுறேன். இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கானா? ஆ? ஆ? அந்த ஹைட்ரஜன் இங்க இருந்த ஹைட்ரஜன் காணும். அடுத்து இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, அதுல ஒண்ணு காணும். ஒண்ணுதான் இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு, அவ்வளவுதான். ஒரு H2 தூக்கிட்டோம். H2 ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அதான் ஆக்சிடேஷன். அவ்வளவுதான், வந்துருச்சா, ஆல்டிஹைட் கிடைச்சிருச்சு. இதை ஃபர்தரா ஆக்சிடைஸ் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா யூ காட் கார்பாக்சிலிக் ஆசிட். ஞாபகம் வச்சுக்கோ, இவெல்லாம் ஒரே இடத்துல தான், ஒரே அந்த பெல்ட், ஒரே செயின். இவன் எல்லாமே ஒரு ஆல்கஹால் வந்து என்ன ஆல்டிகைடா மாறுவான், ஆல்டிகைட் என்ன மாறுவான், கார்பாக்சிலிக் ஆசிடா மாறுவான், வரிசையா மாறுவான். சரியா? அதுவும் ஸ்ட்ராங் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஆசிட் ஸ்வை, இந்த எக்ஸ்பிரஸ் பஸ்லாம் நிப்பாட்ட மாட்டாங்க இடையில. திருச்சியில இருந்து சென்னை சாரி நிப்பாட்ட மாட்டாங்க. எங்கன்னா திருச்சியில இருந்து பெரம்பலூர் போறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஸ்வைன்னு பைபாஸ்லேயே போவாங்க, இடையில நிப்பாட்ட மாட்டோம் அப்படின்றாங்க. தெரியாம இருந்தா இடையில இறக்கி விட்டுருவாங்க, இறக்கி விட மட்டும் நிப்பாட்டுவாங்க. எனிவே, அப்போ மைல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க கொண்டு வந்து நிப்பாட்டுவான். மைல்டு எல்லாமே இங்க கொண்டு வந்து நிப்பாட்டுவான். இப்போ நேரா எங்க போவோம், இந்த ஒர்க்கை பண்ண போறது யாரு, இந்த வேலையை பார்க்க போறது யாரு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் என்ன அப்படின்னா அன்ஹைட்ரஸ் குரோமியம் ஆக்சைடு, அதாவது அன்ஹைட்ரஸ் வாட்டர் மாலிகுல் இருக்கக்கூடாது. இஃப் இட் இஸ் ஹைட்ரஸ் இட் இஸ் டேஞ்சர், இட் இஸ் மோர் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த இடத்துல வி டேக்கிங் அன்ஹைட்ரஸ் CrO3, அன்ஹைட்ரஸ் CrO3, ரைட்? இங்க பாரு, வெறும் CrO3 கொடுத்துருக்கான் அப்படின்னு ஏமாந்துறாதரா, அதை நம்பாதரா. திரும்ப திரும்ப சொல்றேன்டா, இந்த வெறும் CrO3 இப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா கூட ஏதாவது இருக்கான்னு பாரு. ஒண்ணு இப்படி கொடுத்துருந்தானா இவனோட ஆக்டிவிட்டியே வேற. மேடம், இவன் இங்க வந்து இது இது ஆக்டிங் மேடம், இவனை வெளியே விட்டு பாருங்க, சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு அது மாதிரி. இஃப் இட் இஸ் இன் அசிடிக் மீடியம் இட்ஸ் ஆக்டிவிட்டி என்டையர்லி டிஃப்ரெண்ட், லைக் சில்லு 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 சில்லு. பட் இஃப் இட் இஸ் அன்ஹைட்ரஸ் மீடியம், மேடம் இங்க தாங்க இப்படி இது ஆக்ஷன் மேடம், இவனோட ஆக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும், இந்த ரூம்குள்ள வேற மாதிரி. அன்ஹைட்ரஸ், ஸோ அன்ஹைட்ரஸ் இஸ் வீக்கர் அண்ட் அசிடிக் மீடியம் இஸ் ஸ்ட்ராங்கர். நோட் பண்ற, நோட் பண்ண, டக்கு டக்கு நோட் பண்ணு, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோ. அன்ஹைட்ரஸ் வந்து வீக்கரா இருக்கும் அண்ட் அசிடிக் மீடியம் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கும். சம்டைம்ஸ் தே மே ப்ரொவைட் லைக் திஸ் the strong oxidizing agents such as, ஓகே இவன் தனி இவன் தனி இவன் தனி இவன் தனி இவன் தனி, அது எக்ஸ்பிரஸ் பஸ் சொல்றேன்ல, அது. இதை நீங்க எழுதிட்டு நான் சொன்ன அன்ஹைட்ரஸ் வீக்கு, அசிடிக் வந்து ஸ்ட்ராங்கர்னு சொன்னீங்களே, இந்த ஆசிட் வந்து எக்ஸ்பிரஸ் பஸ். பெரம்பலூர் வந்து டைரக்டா திருச்சி, இடையில எங்கேயும் நிப்பாட மாட்டாங்க. ஆனா அன்ஹைட்ரஸ் வந்து லோக்கல் பஸ், பெரம்பலூர்ல இருந்து ஒரு சிறுநூறு வரைக்கும் போகும், அவ்வளவுதான் லோக்கல் பஸ். இப்போ அடுத்த விஷயம், இந்த சில எக்ஸ்பிரஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்றான். வாட் இஸ் தட்? தட் இஸ் கால்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட், ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஸ். டைரக்டா வந்து ஆக்சிடைஸ் பண்ணுவான், பிரைமரி ஆல்கஹால டைரக்டா ஆசிடா மாத்துவான். And one more, where is that? Potassium dichromate also there. ஆனா அது மென்ஷன் பண்ணல. பொட்டாசியம் டைக்ரோமேட் அண்ட் அசிடிக் மீடியம் ஆல்சோ ஸ்ட்ராங்கர். எல்லாம் கிட்டத்தட்ட ஒருத்தன் தான், இவனும் அவன்லாம் ஒருத்தன் தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல பிசிசியை அடிச்சிட்டு CrO3 அன்ஹைட்ரஸ் மீடியம், அன்ஹைட்ரஸ் CrO3 போட்டோம்னாலும் சேம் ப்ராடக்ட் தான், எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது, சேம் ப்ராடக்ட். என்ன டபுள் பாண்ட் அஃபெக்ட் ஆகுமா? ஆக மாட்டான், ஒண்ணுமே நடக்காது. டபுள் பாண்ட் எந்த வகையிலும் they won't affect. ஞாபகம் வச்சுக்கோ, தட்ஸ் why they provided one example. அப்போ சாரி. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னன்னா டபுள் பாண்ட் அஃபெக்ட் ஆகாது. தட் ரியேஜென்ட் மேக் அன்ஹைட்ரஸ் குரோமியம் ஆக்சைடு ஆர் பிசிசி. இல்ல யாரா இருந்தாலும் அஃபெக்ட் ஆக மாட்டாளே. அப்படியே நேரா என்ன ஆகும் பாரு, இங்க பாரு, இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் தூக்கிட்டோமா, இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் தூக்கிட்டோமா, அங்க பாரு ஹைட்ரஜனுக்கான ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு, அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். ஒரு ஆல்கஹால் பிகம் ஆல்டிஹைடு, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா செகண்டரி ஆல்கஹால் ஆர் ஆக்சிடைஸ்டு டு கீட்டோன் பை குரோமிக் anhydrous. Again same, I told the above one. Here we discussed that the whenever we oxidize secondary alcohol it become ketone, simple ketone. அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கான். The reagent is differ may. Here what we using anhydrous chromium oxide. ஓகேவா? the anhydrous chromium, ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு கால் வந்துகிட்டே இருக்கேன், பாதி பேசுறேன், ஒரே ஒரு செகண்ட், சாரி.
I'm back. Yes. அட ஓகே. ஹியர் அது ஏன்னா அது பாயிண்ட்ரா. செகண்டரி ஆல்கஹால் கீட்டோனா மாறிடும், பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறும். அதுவும் நம்ம பயங்கரமா ஆக்சிடைஸ் பண்ணோம்னா ஆசிடா மாறும். அதுக்கு என்னென்ன ரியேஜன் சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ. இது சைடில் நோட் பண்ணு. இது இப்போ ஃபைனல் எக்ஸாம் இருக்கு. எந்த மாலிகுல் கொடுத்தாலும் அடிக்கலாம். ஒரே ஒரு ஸ்கில் உங்களுக்கு வேணும். வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கில் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் இஸ் தட் பிரைமரி ஆல்கஹால் ஆர் செகண்டரி ஆல்கஹால். தட்ஸ் அ பாயிண்ட். சரியா? அதே மாதிரி ப்ராடக்ட் இது ஆல்டிகேடா இல்லையா, அதுவும் கார்பன் மற்ற கார்பன் எதுவுமே சேஞ்ச் இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல CrO3 anhydrous, CrO3 anhydrous. The next thing is PCC, and finally here we're gonna include this fellow also, copper 573. These three fellows என்ன பண்ணுவோம் அப்படின்னா, if they got a primary alcohol it will become aldehyde. நோட் பண்ணுங்கடா, நோட் பண்ணுங்கடா, நோட் பண்ணுங்கடா. if they got a secondary அடடா இது ஆல்கஹால் இல்லையே, ஆஹா மோட்டு இது செகண்டரி ஆல்கஹால். ஆமா, இப்போ தட் செகண்டரி ஆல்கஹால் பிகம் வாட் அப்படின்னா கீட்டோன். இது மட்டும் தான் இந்த ரியேஜன் இந்த வேலையை பார்ப்பான். தட் புக் வில் ஷஃபிள் தட் என்ன சொல்றது மாலிகுல்ஸ், நாட் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, இவங்களுக்கு இதான் ஒர்க். நோட் பண்ணிக்க டக்குன்னு. எஸ் நோட் பண்ற சார் டக்குன்னு. எஸ் கமெண்ட்ஸ். எஸ் எஸ் மேன் கமான். சார் அனஹைட்ரஸ்க்கு பதிலா அசிடிஃபைடு யூஸ் பண்ண என்ன ஆயிடும்? த CrO3. பிரைமரி ஆல்கஹால் டைரக்ட்லி பிகம் ஆசிட். ஓகே சார். திஸ் வில் ஹேப்பன், திஸ் வில் ஹேப்பன் ஸ்வைங் டும். ஓகே. இப்போ நான் சொல்றது வந்து உங்களுக்கு ஓகேனா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு SR மட்டும் போடுங்க, நான் அடுத்து போயிடுறேன். யாராவது ஒருத்தர் புரிஞ்சுதுன்னா SR எஸ் மட்டும் போடுங்க. எஸ் எஸ்னா சூப்பர்மேன் சேவியர் என்ன வேணா சொல்லலாம். ஓகே. ரோகிணி தேங்க்யூ அண்ட் எஸ்ஆர்னு போட்டான். ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட். அடுத்து ஒரு பூதாகரமான ரியாக்ஷன். டெர்சரி ஆல்கஹால் டஸ் நாட் அண்டர்கோ ஆக்சிடேஷன். ஏன்னா உங்க வாத்தியார் கெமிஸ்ட்ரி வாத்தியார் இப்ப என்ன சொன்னேன் அப்படின்னா, ஐ ஐ டாக் அபவுட் ஒன்லி பிரைமரி அண்ட் செகண்டரி, நாட் அபவுட் டெர்சரி. ஏன்? ஒருவேளை அவருக்கு தெரியாம இருக்குமோ? இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். ஆனா புக் என்ன சொல்றான்னு பாரு. த டெர்சரி ஆல்கஹால் டு நாட் அண்டர்கோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஏன்? எல்லாம் கீட்டோன ஆல்டிகைடு நமக்கு வந்து கார்பனுக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணல, ஆக்சிஜனு அப்படி ஃபார்ம் பண்ண முடியாது. இப்ப அதையும் ரியாக்ஷன்ல இன்வால்வ் பண்ண வைக்க அங்க ஒருத்தன் வந்திருக்காண்டே அப்படிங்கிற மாதிரி இந்த அண்டர்கோ த என்ன சொல்ற ஸ்ட்ராங் கண்டிஷன் சச் அஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் KMnO4 அண்ட் elevated temperature, பயங்கரமான டெம்பரேச்சர், cleavage of various carbon carbon bond takes place, the mixture of carboxylic acid containing lesser number of carbon atom is formed. அப்போ டெர்சரி போக மாட்டான், ஆனாலும் போவான். ஒரு கண்டிஷன்ல கார்பன் கார்பன் பாண்ட உடைச்சி அதுல லெஸ்ஸர் நம்பர் கார்பன் இருக்கிறவன் பிக்கம் என்ன ஆசிட். ஒரு தீர கல்லெடுத்து அது அது ஒண்ணு, இன்னொன்னு என்னடா, விண்வெளி நாயகா. இவங்க தான் அது, இவன் தான், மறந்துடாது இவனை மட்டும். அந்த தீம் ஏதாவது ஒரு தீம் ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொன்ன தீம் இந்த ரெண்டு ரியேஜன் கார்பன் கார்பன் பாண்ட உடைச்சி அதுல இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு பின்னாடி எழுதி கொடுத்துருப்பான் ரியாக்ஷன் பார்க்கலாம். The mixture of carboxylic acid containing lesser number of carbon atom is formed. இது இந்த பேரா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரிட்டிக்கல் பார்ட்ல கேட்டா அப்படின்னா, ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ட்னா இதெல்லாம் படிச்சுட்டுவோம். ஏன்னா எல்லா வருஷமும் இதை கேட்கறான். எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷம் இது கேட்டிருக்கான். இப்போ என்ன பண்றா, இதெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த வருஷமே பசங்க ரொம்ப டஃபா ஃபீல் பண்றது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் எப்பயுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குற இடத்த எப்பயுமே கேட்பான். 35 வருஷத்துல 36 37 வருஷத்துல அந்த நம்ம அந்த பழைய கொஸ்டின்ஸ்லாம் வச்சு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தோம்னா, அந்த ஸ்ட்ராட்டஜில இவங்கெல்லாம் முக்கியமான பிரமுகர்கள், மீன் சீஃப் கெஸ்ட் இவங்க எல்லாமே. இவன் எல்லாமே என்ன ஆயிடுறான் அப்படின்னா, இப்ப எஸ்கேப் ஆகிறான். எது இதெல்லாம் கேட்கலையோ அதெல்லாம் உள்ள வரான். ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகுது. நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். ஸோ whenever we use copper 573 Kelvin, the primary alcohol become aldehyde, the same process, and the secondary alcohol become aldehyde, same process. இது ரெண்டும் ஓகே, ஆனா இன்னொன்னு ஓகே இல்லாத மாதிரி இருக்கே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் entirely different from this paragraph. Never related with this paragraph. Never relate with this paragraph. அவன் வேற, இவன் வேற. அங்க KMnO4 அவன் வேற லெவல் பவர்ஃபுல்.
ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அவன் பொழந்து கட்டிடுவான். சும்மா கேமனஃபோர் லைட்டா அப்படி ஆசிட்ல கரைச்சுவோம், சட்டையில தெளிச்சனா பத்துக்கிட்டு எரிவனி குபீர்னு தீ பிடிக்கும். அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ பவர்ஃபுல். ஓகே, இப்போ இங்க வாங்க. இந்த இடத்துல ஒரு லைன் வந்து நம்ம தெளிவா படிக்க வேண்டிய ஒரு லைன் இருக்கு. இந்த ரெண்டு ரியாக்ஷனுக்கும் இந்த ஒரு ரியாக்ஷனுக்கும் உள்ள அந்த ஒரு டிஃபரன்ஸ், சாரி ரெண்டு டிஃபரன்ஸ், இந்த ரெண்டு டிஃபரன்ஸை வச்சு நம்ம எக்ஸாக்டா நிறைய கொஸ்டினை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன் அந்த எக்ஸாமினர்ஸ் நிறைய கொஸ்டின் நம்ம கேட்கலாம். அது ரெண்டு கொஸ்டின் ரெண்டு விஷயம் என்ன? வாட் இஸ் தட் ரெண்டு விஷயம்? when the vapor of primary okay, secondary okay, passed over heated copper at 573 kelvin, fine, everything fine. Here dehydrogenation takes place. எப்போ? பிரைமரி செகண்டரி பாயிண்ட் நோட் பண்ண. dehydrogenation takes place. ப்ராடக்ட் ஆல்டிகைடு கீட்டோன் ஃபைன். whenever tertiary இன்வால்வ் ஆகும் பொழுது டீஹைட்ரேஷன், ஹைட்ரேஷன், வாட்டர் மாலிகுல் வெளியே போடுறான். எங்க பார்த்தா போகச்சு ஆக்சிஜன் ஆல்சோ தேர். அப்போ ஆக்சிஜன் இங்க இருக்கவே அங்க இருக்கிறான். பட் இன் கேஸ் ஆஃப் டெர்ஷரி ஆல்கஹால் தட் ஆக்சிஜன் இது என்னது சங்கு பிச்சு எரிஞ்சிருவேன். ஜஸ்ட் லைக் தட் கம்ப்ளீட்டா the ஆக்சிஜன் என்ன பண்றா த்ரோ அவுட் in the form of water. That's called dehydration. அப்போ ஞாபகம் வச்சுக்கோ. If the condition is copper 573, the alcohol is tertiary, dehydration will happen. மரியாதை எழுதிக்கோ. எழுதுனாலும் பிரச்சனை இல்லை. இதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ணி திருப்பி நான் போஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன். டைம் இருக்கும்போது பார்த்து அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களை யாரும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். இங்க if it is primary secondary alcohol, it is undergo dehydrogenation. ஹைட்ரஜனேஷன் நல்லா கவனி. ஹைட்ரஜன் மட்டும் தான் பிச்சுக்குவான். சி மிச்சம் எல்லாமே அப்படியே இருக்கு. ஒரு கார்பன், ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன். இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்க பாருங்க, இங்க இருக்க ஹைட்ரஜன் போயிடுச்சு, இங்க இருக்க ஹைட்ரஜன் போயிடுச்சு. ஆக்சிஜன் அப்பயே இருக்கான். ஆக்சிஜனே காணா போயிட்டா. அது மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அழுத்தமா சொல்லிட்டேன். எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. டெஸ்ட் எழுதுனா தெரியும். பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன், மெத்தனால், எத்தனால். சூப்பரா 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 செம்ம டாபிக் இது. ஆக்சுவலி இதுல உங்களுக்கு கொஸ்டின் எக்ஸ்பெக்டட், நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸ் நான் சொன்னேன்ல, முக்கியமானதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் முடிக்கல அதெல்லாம் கேள்வி கேட்கறான்டா, படிங்கடா படிங்கடா. அதனால ஈவன் அந்த இது நம்ம யூனிவர்சிட்டிஸ் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, கியூட் எக்ஸாம், அந்த எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா நிறைய இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து தான் தூக்குவான் கொஸ்டின் நிறைய. பட் இருந்தாலும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்களே எடுக்கிறாங்க. இங்க பாருங்க, இது நான் பொறுமையா சொல்றேன், கவனிங்க. இது ட்ரெண்ட்ல இருக்க ஒரு விஷயம், ட்ரெண்ட்ல இருக்க ஒரு விஷயம். பழைய கான்செப்ட், பழைய புக்கு, பழைய சாப்டர், பட் ட்ரெண்ட்ல இருக்க ஒரு விஷயம். பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் மெத்தனால் அண்ட் எத்தனால் இன் அவர் பாடி, the corresponding aldehyde followed by the acid. ஓகே, அப்போ நம்ம பாடியில இப்ப சப்போஸ் கள்ளக்குறிச்சியில ஒரு சம்பவம் நடந்துச்சு. கரெக்டா வந்து 3 to 4 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 70+ இன்னசென்ட் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே இன்டேக் அந்த வாட் வி கால் தட் கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயம் மீன் ஆஃப்டர் மார்க்கெட். அதை வந்து என்ன பண்ணாங்க, இன்டேக் பண்ணாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இட் கண்டைன்ஸ் மெத்தனால் ஆல்சோ. பிகாஸ் வி டோன்ட் நோ, ஈவன் வந்து கடையில் விற்கிறதே வந்து பியூரான்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதில் கூட மெத்தனால் கண்டென்ட் இருக்கலாம். ஏன்னா ஆல்கஹால் பெரிய பிரச்சனை நவடேஸ் இன் அவர் சொசைட்டி. அது வந்து ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு சோசியல் ட்ரிங்கிங் அது இதுன்னு ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் அடிக்ஷன் லெவலுக்கு போயிட்டு, ஈவன் இப்போ இந்த டைமில் காலேஜ் ஸ்டூடெண்ட் எக்கச்சக்கமாக ரீஹாபிடேஷன் சென்டரில் இருக்கான். இன்னைக்கு கூட நான் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், எங்கள் சொந்தக்காரங்களை ஒருத்தர் பார்க்க. அப்போ அந்த அந்த பக்கத்திலே தான் எக்கச்சக்கமான பசங்க இருக்கான். ஸோ நீங்க வந்து டைம் கிடைச்சிது அப்படின்னா, ஆம், என்ன சொல்றது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் நீங்க போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஹாஸ்பிட்டலே வேணாம், ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, நீங்க நல்லா இருக்கணும், அதே வச்சுக்கோ. பட் ஞாபகம் வச்சுக்கோ, என்ன சொல்றது, நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இதுல மாட்டியிருக்கான் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல எக்கச்சக்கமா. என்ன என்ன ஃபர்ஸ்ட் இந்த பிரெயின் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படியே டம்ப் பண்ணிடும். உள்ள தைமின்லாம் இருக்கும்ல, தைமின்லாம் காலி ஆயிடும். நியூரான் கனெக்டிவிட்டிலாம் வீக் ஆயிடும். எதுவுமே ஞாபகம் இருக்காது, ஒரு ஒரு டிசிஷனே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அது அவன் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்காவே இருக்க முடியாது. நிறைய பேர் பேசும்போதே பார்க்கலாம் அப்படியே உளறிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் போகும். அதுக்கு அடுத்து அப்படியே கிட்னி, லிவர் பக்கத்துல லிவர் சிரோசிஸ்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. லிவர் சிரோசிஸ் அப்படியே லிவர் பாத்தீங்கன்னா பளிங்குக்கல் மாதிரி பளபளன்னு இருக்கும். அது என்ன அந்த தேன்கூடு மாதிரி ஓட்ட 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 ஓட்டையா மாறிடும். அந்த ஒரு இடத்துக்கு போயிடும். லிவர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணா கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு பக்கம் நெருங்கிடுன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் மெத்தனால் டு ஆல்டிஹைட்
டு ஆசிட் இந்த ஃபார்மேஷன் பண்ணக்கூடிய என்சைம் வெரி லோ பர்சன்டேஜ் ஃபார் ஏஷியன் மேன் அண்ட் விமன், எஸ்பெஷலி வெரி லோ ஃபார் விமன்ஸ், ஏஷியன் விமன்ஸ். நான் சொல்லப்பா, இந்த இந்த மெடிக்கல் படிப்பாங்களா எம்பிபிஎஸ், அவங்கள செகண்ட் இயரோ ஃபர்ஸ்ட் இயர்லயோ இருக்கும் இது எல்லாமே. ஸோ நான் கொண்டு வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவேன், அவங்க சொல்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். என்கிட்ட படிச்சு போறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களாம் எனக்கு சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதுதான் பாயிண்ட், இது ஞாபகம் வச்சுக்கோ. அட் த டைம் த ஆல்கஹாலிக், ஓகே, ஆல்கஹாலிக்ஸ் பை மிஸ்டேக் தானே கொடுத்துருக்கா, மிஸ்டேக் ட்ரிங்க் எத்தனால் மிக்ஸ்டு வித் மெத்தனால், முடிஞ்சு சோலி முடிஞ்சு. இங்க பாரு, மெத்தனால் ஆல்சோ கால்டு டீநேச்சுரேட், டீநேச்சுரேஷன்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இது வந்து கொஸ்டினபிள் ஏரியா, இது கொஸ்டினபிள் ஏரியா. வாட் இஸ் டீநேச்சுரேஷன்? டீநேச்சுரேஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எத்தனால் தான் இங்க டார்கெட்டட் ஒன். அதுல இப்ப கள்ளச்சாரம் எங்க நடந்துச்சுல, நம்ம கள்ளக்குறிச்சியில பாரு, இது அப்படியே பிராக்டிகலா நடக்குது பாருங்க. அங்க குடிச்சாங்களா, அதுல மேக்ஸிமம் வந்து டீநேச்சுரேட்டட் ஆல்கஹால். ஏன்னா தே எக்ஸ்பெக்டட் வாட் எத்தனால் ஃபார் சம்திங். ஆனா அதுல என்ன மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா மெத்தனால். ஏன்னா அவங்க ரெண்டு பேருடைய அந்த டிஸ்டிலேஷன்லாம் 11th படிச்சிருப்பீங்க, ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன். அவங்க அந்த வேப்பர் ஆகிற அந்த டெம்பரேச்சர் ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான். அதனால என்ன ஆயிடும் அப்படின்னா அவங்க பெருசா தெரியாது, சயின்ஸ் ஒரேடியா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தள்ளி விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாரு, எங்க பாயிண்ட் பாரு. In the body, the methanol is oxidized first to methanol aldehyde. Formaldehyde. இந்த இதெல்லாம் வந்து ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்கல்ல, செக்யூர் பண்ணுவாங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல, ஸ்மெல் அது கூட வருமே அது. தென் இட் ஃபார்ம் என்ன அப்படின்னா மெத்தனாயிக் ஆசிட். சோலி முடிஞ்சு மெத்தனாயிக் ஆசிட். டு யூ நோ வாட் இஸ் மெத்தனாயிக் ஆசிட்? ஏலே, இந்த எறும்பு கடிச்சோம்னா சுள்ளுன்னு ஏறும் தெரியுமா, தேனி கொட்டினா நறுக்கு விறுவிறு விறுவிறுன்னு இழுக்கும் தெரியுமா, இது எல்லாமே மெத்தனாயிக் ஆசிட். ஈவன் அரிப்பு செடி உரசும் தெரியுமா, ஓ ஐயோ அது என்ன இருக்குன்னே தெரியாது, அரிச்சுக்கிட்டே தடிச்சு போவோம். மெத்தனாயிக் ஆசிட். இந்த மெத்தனாயிக் ஆசிட் ஒரு சின்ன கொடுக்குல இருக்கிறது, அப்படியே உள்ள இப்படி ஈவன் சிரஞ்சி இந்த ஊசி போடும்போது கூட இப்படி போடும்போது அந்த சிரஞ்சி அந்த அந்த ஊசி உள்ள போயிட்டு வெளியே வரும். குத்தும்போது அப்படிம்பா அப்படி தேய்ச்சிருவோம். சில பேருக்கு இப்ப கூட அப்படின்னு இருக்கும், எடுத்துருவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி ஓகே. இந்த மெடிசனோட இம்பாக்ட் வந்து கொஞ்சம் வலி கொடுக்கும், வீக்கத்தை கொடுக்கும். மற்றபடி அந்த வலிக்காது, ஊசி வலிக்காது. அதை விட ரொம்ப மைனூட்டா அந்த கொடுக்கு இருக்கும் இந்த குளவி தேனி. அது ஜஸ்ட் ஒன்ஸ் இப்படி போகும்போது ஸ்ட்ரிங் இப்படி உள்ள போயிட்டு வெளியே வரும். என்னடா கண்ணாடி போகுது? ஓகே, ஸ்ட்ரிங் போயிட்டு வெளியே வரும், விறு 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 விறுன்னு இழுக்கும். அந்த சின்னூண்டு ஸ்ட்ரிங் உள்ள போயிட்டு வரதுல அதுல ஸ்மால் டிராப், that drop make the very big irritation, headache எல்லாமே ஃபார்ம் ஆகுது. இமேஜினேஷன் பண்ணி பாரு, ஒரு 100 ml இல்ல வந்து ஒரு 10 20 40 ml உள்ள மெத்தனால் ஃபார்ம் ஆனா என்ன ஆகும்? அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே 1000 முள்ளு வயித்துக்குள்ள சதக்கு சதக்கு சதக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். இது ரொம்ப கொடுமையான விஷயம்டா. அதுக்காக தான் நான் சொல்றேன், சிலர் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன். பட் எனிவே ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் வை ஐம் டெல்லிங். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான அந்த நியூஸ்லயே அவங்க காட்டினாங்க, அப்படியே கதறாங்க, டப்பு டப்பு டப்புன்னு உயிர் போயிடுச்சு. ஸோ பி அவேர். விளையாட்டா நிறைய என்ன சொல்றது சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நடக்கும், நிறைய சுச்சுவேஷன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே சொல்றேன். ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் ஒன் இஸ் மோர் அடிக்டிவ் அண்ட் மோர் டேஞ்சர் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ட் விச் மே காஸ் அ பிளைண்ட்னஸ். எஸ், நிறைய பேர் கண்ணு போச்சு அந்த டைம்ல. அண்ட் டெத், அஃப்கோர்ஸ் எண்ட் ஆஃப் த ஸ்டாப் டெத் தான். The methanol poisoned patient is treated is given என்னடா இது intravenous. ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மெத்தனால் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனால் தான் கொடுத்து ட்ரீட் பண்ணுவாங்க. டைலூட்டட் எத்தனால் தான் திருப்பி கொடுப்பாங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதை பொழைக்க மெத்தனால் சால்வெண்டா யூஸ் பண்ணலாம், பயோஃபியூலா யூஸ் பண்ணலாம். உள்ள போச்சுன்னா முடிஞ்சிருச்சு. என்சைம்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆக்சிடேஷன். அஃப்கோர்ஸ் நம்ம பாடியில இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த பிசிசி பிடிசி காப்பர் 573 லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் சோடியம் போரைட் இவங்க எல்லாமே ரியேஜெண்டா யூஸ் பண்றோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் பாடி, அவர் பாடி யூஸ் என்சைம்ஸ். நம்ம யூஸ் பண்ணல, நேச்சராகவே இருக்கு. இந்த என்சைம்ஸ் தான் ஏஷியன்ல இருக்க விமன் அண்ட் மென்ஸ் கம்மின்னு சொல்லியிருக்கேன். ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிகேட் டு ஆசிட். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா ஓகே, இதுக்கு அடுத்து அப்படியே நேரா வந்து கிட்னி டு எக்ஸ்ட்ரேட் என்ன மெத்தனால வெளியே கொண்டு போயிடுவான். எனிவே, ஏன்னா நம்ம எத்தனால் அதிகமாக போடும்போது மெத்தனால் வந்து அப்படியே ஆக்சிடைஸ் ஆகாம அந்த பாய்சன் அப்படியே டிராவல் பண்ணி வெளியே தள்ள ட்ரை பண்ணுவான். இந்த சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது தெரிஞ்சுக்கோ. பி அவேர், பி அவேர், பி அவேர். ஓகே, ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால் அடுத்து வந்துட்டோம். ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால். ஃபீனால் அப்படின்னா என்ன அப்படின்னா, following reaction are shown by phenols only.
முடிச்சுட்டான். அப்ப ஆல்கஹால் கிடையாது, ஃபீனாலுக்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் விஷயம் they talking about electrophilic aromatic substitution. We all have a very good idea in aromatic substitution. சார் நீங்க தான் சொல்லிக்கிறீங்க, நம்மலாம் வாய்ப்பே கிடையாது, இல்லை என்னன்னே தெரியாது சார் அப்படிம்ப. ஐ டோன்ட் கேர், கவனி. ஸோ அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளா சொல்லிடுறேன்டா. 11th கூட நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ்ல படிச்சிருப்போம். இப்போ ஆக்சுவலி நம்புங்க, சிங்கிள் பாண்ட் தான், இப்போதான் டபுள் பாண்ட். ஓகே, என்ன ஆயிடும், ஒரு எலக்ட்ரோஃபைல போடும். ஈவன் பிளஸ் ஆரா மைனஸ் ஆர்னா பிளஸ் ஆர். உங்களை ஒரு கேள்வி கூட கேட்கல பாத்தியா, அப்படியே கிளாஸ் போயிட்டே இருக்கு. பிளஸ் ஆர், பிளஸ் ஆர் இருந்தாலும் எந்த இடம் ரிச்சா இருக்கும், ஆர்த்தோ அண்ட் பேரா ரிச்சா இருக்கும். இவன் ஆல்ரெடி எலக்ட்ரோஃபைல், அப்ப என்ன, ஆர்த்தோல ஒரு ப்ராடக்ட், பேரால ஒரு ப்ராடக்ட், முடிஞ்சு போச்சு. இப்போ நைட்ரேஷன் NO2 உட்காருவான். அப்போ அடுத்து கீழே வந்தீங்கன்னா சல்பனேஷன் SO3 உட்காருவான். ஆலஜினேஷன் ஆலஜன் வந்து உட்காருவான். அடுத்து வேற யாரா இருக்கான், யாரா அந்த பையன், எஸ் முடிஞ்சிருச்சு. இதுல டைலூட்டட் ஃபார்ம் கான்சென்ட்ரேட் ஃபார்ம் ரெண்டையும் பார்ப்போம். இப்போ மீட்டிங் முடிஞ்சு வந்து எல்லாமே வாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகுங்க. இப்போ மீட்டிங் முடிஞ்சிடும். லீவ் ஆயிட்டு அதே லிங்க்ல திரும்பி ஜாயின் பண்ணுங்க. அட்டனன்ஸ் தான் எடுப்போம். டிங் 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 டிங். என்னடா அது, என்னப்பா அது கதை.